அன்பாண்டவர்களே, இன்றைக்கு போட்டி என்பது எங்கெல்லாம் வந்திருக்கிறது தெரியுமா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக செய்கின்ற தவ்வாக்களத்தில் ஒரு போட்டி வர வேண்டும். என்ன போட்டி என்று சொன்னா, உங்களை மாதிரி நானும் 2 விஷயத்தை சொல்லணும், உங்களை மாதிரி நானும் பயான் பண்ணணும், உங்களை மாதிரி நானும் இஸ்லாத்தை பேசணும், நீங்களும் செய்யுங்க நானும் செய்வேன் என்ற சிந்தனை வரணும். இந்த போட்டி இஸ்லாம் வரவேற்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தானே, லா ஹஸத இல்லா ஃபித்னத்தைன், 2 மனிதர்களுக்கே அன்றி வேறு யாருக்கும் போட்டி கொள்ளக்கூடாது, போட்டி கொள்ளக்கூடாது. ஒரு மனிதர் யார் தெரியுமா? ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் குர்ஆனுடைய அறிவை கொடுத்திருக்கிறான். அந்த மனிதர் இரவு பகலாக ஓதுகிறார், அமல் செய்கிறார். அந்த மனிதரை பார்த்து பொறாமப்படலாம். எப்படி? நீ ஒரு குர்ஆ முடிச்சா நான் 2 குர்ஆ முடிப்பேன், நீ ஒரு சூரா ஓதினா நான் 2 சூரா ஓதுவேன். இந்த போட்டி வரலாம். எந்த போட்டி வரக்கூடாது? போட்டி பொறாமையாக கூடாது. அவனை ஓத விடுறது இல்லை, அவனை அட்டாக் பண்றது, அவனை பயம் பண்ண விடுறது இல்லை, அவனை தவ்வா செய்ய விடுறது இல்லை. இந்த அட்டாக் வரக்கூடாது. இந்த எங்க போய் நிக்குது தெரியுமா? அல்லாஹ்வுக்காக செய்கின்ற இந்த தவ்வா பணி கூட பொறாமையா போய் நிக்குது. எப்படி? ஒருத்தருக்கு எட்டக்கா ஒருத்தர் என்ன, அல்லாஹு அக்பர், ஒருத்தருக்கு எட்டக்கா ஒருத்தர் மேடை ஏறுகிறார், ஒருத்தருக்கு குழி தோண்டி போட்டு ஒருத்தர் மேல வரணும்னு ஆசைப்படுறார், ஒருத்தர் மிம்பர் மேடையை பறிச்சு ஒருத்தர் பயன்படுத்தணும்னு ஆசைப்படுறார். அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த போட்டியும் இந்த பொறாமையும் இந்த வெறுப்பும் இந்த காழ்வுணர்வும் தான் இந்த மனித சமூகத்தில் நடந்த முதலாவது பாவம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. எனவே தவ்வா களத்தை பொறுத்தவரையில் அது சீர் செய்யப்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. எப்படி? குர்ஆன் சுன்னாவை நேசிக்கின்ற எல்லோரும் குர்ஆன் சுன்னாவை பேச தகுதியானவர்கள், பேசுகின்ற நிலைக்கு வர வேண்டும் என்ற ஆர்வம் வர வேண்டுமே அல்லாமல் ஒருவனை குழி தோண்டி கீழே போட்டுட்டு ஒருவனை மட்டன் தண்டி போட்டு அடுத்தவங்க ஒசக்க வர நினைக்க கூடாது. இது ஆரோக்கியமான சிந்தனை அல்ல. பள்ளிகளை நிர்வகிப்பது இபாதத். இன்னமா யஅமுரு மசாஜிதல்லாஹ் மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹுவை நம்பி மறுமையை நம்பி வாழுகின்ற மனிதன், தொழுகையை நிலைநாட்டுகின்ற மனிதன், ஜகாத்து கொடுக்கின்ற மனிதன், வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் அஞ்சாத மனிதன் பள்ளியை நிர்வகிக்க தகுதியானவன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்றைக்கு பள்ளியை நிர்வகிக்கிறது எப்படி? அன்பாண்டவர்களே, நீ நிர்வகிக்கிறதா நான் நிர்வகிக்கிறதா? போட்டி, குரோதம், விரோதம். அன்பாண்டவர், ஏன் சகோதரர்களை இபாதத்தில் ஏன் விரோதம் பண்றீங்க? இபாதத்தில் ஏன் குரோதம் பண்றீங்க? இன்னைக்கு இதுதான் எங்களோட ஒற்றுமையை இல்லாமல் ஆக்கி இருக்குது. இதுதான் எங்களுடைய மனமகிழ்ச்சியை குலைத்திருக்குது. விளங்குது இல்லையா? சைத்தான் எங்களுக்கு எப்படி புகுந்து விளையாடுறது விளங்குது இல்லையா? அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, மிக கவனமாக இருக்க வேண்டிய இடம். நமக்கு என்ன ஆற்றல் இருந்தாலும், நமக்கு என்ன உற்சாகம் இருந்தாலும், ஒருவர் செய்து கொண்டு போகிறாரா, அல்ஹம்துலில்லாஹ், அவர் செய்கிறாரா, செய்யட்டும். இந்த மனநிலை வர வேண்டும். எனக்கு இருக்கின்ற ஆசைக்கும் எனக்கு இருக்கின்ற முயற்சிக்கும் அவருக்கு நான் ஒத்துழைப்பு கொடுப்பேன், அவர் செய்யட்டும் என்ற பக்குவம் வர வேண்டுமே தவிர அவரா நானா என்ற போட்டி வரக்கூடாது. இது ஷைத்தான் எங்களிடத்தில் தஹரீஷ், விரோதங்களையும் குரோதங்களையும் உண்டு பண்ணுவதற்கு பயன்படுத்துகின்ற ஆயுதம். இன்றைக்கு குர்ஆன் சுன்னாவை பேசுகின்ற இறை இல்லங்கள் ஷைத்தானின் சதிவலைகளாக இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹு அக்பர், நானும் நீங்களும் அதிகம் அதிகம் பாதுகாப்பு தேட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் சகோதரர்கள். குர்ஆன் சுன்னா பேசப்படுகின்ற எந்த இடத்துக்கு போய் பாருங்கள், ஒன்றை விளங்கிக்கங்க. சில நேரம் எங்களுக்கிடையில் வரக்கூடிய விரோதங்களையும் குரோதங்களையும் வைத்து வழிகேடர்கள் கட்சி வளர்க்கிறார்கள், வழிகேடர்கள் அவர்கள் முன்னேறுகிறார்கள் எங்களை காட்டி காட்டி. ஆனால் நானும் நீங்களும் ஒன்றை விளங்க வேண்டும், நானும் நீங்களும் சத்தியத்தில் இருக்கும் காலமெல்லாம் எங்களை சைத்தான் வழிகெடுக்க முயற்சி செய்வது விரோதங்கள் குரோதங்களை உண்டு பண்ணி பிரிவினையை ஏற்படுத்துவதின் ஊடாகத்தான். அதனால மிச்சம் கவனமாகத்தான் இருக்கணும். எங்களுக்கு தான் சைத்தான் அந்த போட்டியை போடுவான், எங்களுக்கு தான் சைத்தான் பிரிவினை உண்ட முயற்சி பண்ணுவான். எனவே ஒருத்தர் செய்கிறாரா, அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷம், செய்யுங்க, நம்ம ஒத்துழைப்பு தாரோம். இன்றைக்கு நீங்க செஞ்சா நாங்க வர மாட்டோம், நீங்க செஞ்சா நாங்க ஒத்துழைப்பு தர மாட்டோம், நீங்க பயானுக்கு வந்தா நாங்க வர மாட்டோம், நீங்க கூட்டிகமார மௌலவிக்கு நாங்க சல்லி தர மாட்டோம். அல்லாஹு அக்பர். எங்க போய் நிக்குது பிரச்சனை? அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஷைத்தான் எங்களை நரகப்பாதையிலே அழைத்து செல்வதில் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறான் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. எனவே இந்த வீணா போன போட்டிகளும் வீணா போன பொறாமைகளும்
வீணா போன விரோதங்களும் குரோதங்களும் மனித சமூகத்தை வழிகெடுப்பதற்கு ஷைத்தான் பாவித்த முதலாவது ஆயுதம். அதுதான் விரோதங்களையும் குரோதங்களையும் உண்டு பண்ணி ஆதம் நபியுடைய பிள்ளைகளை இரண்டாக உடைத்தது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது.